السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய ஈடெல்லா அன்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாக்குனாங்க. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா அல் பக்ராவினுடைய விளக்க உரையை கடந்த சில தினங்களாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலே 35வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 35வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வகுல்னா யா ஆதமு உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னத, ஆதமே இந்த சொர்க்கத்திலே நீரும் உம்முடைய மனைவியும் வசியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷித்துமா, அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லும் பொழுது, வலா தக்கரத ஹாதி ஷஜரதி, இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள், தக்கூன மினல் ஸாலிமீன், நீங்கள் இந்த மரத்தை நெருங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையுமே நாம நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், சோனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்க வைத்தான். அந்த சோனம் எந்த சோனம்? நம்முடைய சிந்தனை எதுவாக இருந்தது சொன்னா, சோனம் என்றால் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு இறைவனை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்துள்ள அந்த சொர்க்கத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடியமர்த்தி இருப்பான் என்று நம்முடைய நம்பிக்கையாக இருந்தது சொன்னால், சில வசனங்கள் நமக்கு அந்த கருத்து தென்படல, தோதுவான கருத்து நமக்கு அமையல. அதனுடைய விளக்கத்தை நாம பார்த்து இருக்கிறோம். பொதுவா இந்த சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கருத்து எதுன்னு சொன்னா, ஒரு தோட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்பம் தரக்கூடிய தோட்டம், நிரந்தரமாக இருக்கக்கூடிய தோட்டம், தோட்டத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனை பூஞ்சோலை என்று சொல்வதாக சில அறிஞர்கள் நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்ப இதனுடைய உண்மையாகவே இறைவன் நாளை மறுமையிலே நமக்கு தரக்கூடிய அந்த சோனத்திலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குடியமர்த்தி இருந்தான் என்று சொன்னால், சில வசனங்கள் நமக்கு செய்தி மாற்றமாக இருக்கிறது. அதுல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை குறித்து சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் சொல்லும் பொழுது, وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, பூமியிலே ஒரு வழித்தோன்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்க போகிறார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க உருவாக்க போறான்? பூமியிலே. அப்ப பூமியிலே உருவாக்க போகிறான் என்று சொல்லிவிட்ட பிறகு எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனத்திலே
அதாவது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சோனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்க மாட்டான். பூமியில தான் நாம ஒரு வழித்தோன்றலை உருவாக்க போறோம், இந்த பூமியில தான் இந்த சந்ததிகள் பல்கி பெருக போகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னதாகவே இந்த தகவலை மலக்குமார்களிடத்தில் சொன்னால் இந்த செய்தி நம்முடைய இந்த தொடர் உரையிலே ஆரம்ப நாள் நாம பார்த்தோம். அப்போ அல்லாஹ் எங்க உருவாக்க போகிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியிலே அல்லாஹ் உருவாக்க போகிறான். சுவனத்தில் இல்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் விளங்க முடிகிறது. அடுத்தது பாருங்க, இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க. எங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. எங்க? சோனத்தில் இருப்பதாக வைத்துக் கொண்டால் நாளை மறுமை நாளிலே நமக்கு தரக்கூடிய அந்த சோனத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த வாதங்களை நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வந்து வழிகெடுப்பது யாரு? ஷைத்தான். ஷைத்தான் வந்து வெளியிருக்கிறான். ஷைத்தான் எங்க வந்து வெளியிருக்கிறான்? சொர்க்கத்திற்குள்ள வந்து வெளியிருக்கிறான். ஏன்னா நம்ம அப்படி நம்பிக்கை வைக்கிறோம் சொன்ன நாம அப்படி நம்பிக்கை வைக்க கூடாது. பூமியில இருக்கக்கூடிய ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு இடத்திலே நாம் நம்பிக்கை வைத்திருந்தோம் சொன்னா இது சரியானதாக இருக்கும். ஏன்னா ஷைத்தான் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஏன்? அவன் நரகவாதிகள் ஒருவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கால ஃபல் ஹக்குல் வல் ஹக்கு அகூலு, உண்மை நான் உண்மையே கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு லா அம்ல அன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன், உன்னையும் அவர்களில் எவர்கள் உன்னை பின்பற்றினார்களோ அவர்களையும், இப்லீஸை உன்னை எவர்கள் பின்பற்றினார்களோ அவர்களையும் நான் நரகத்தில் போட்டு நிரப்புவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப என்ன டிக்ளேர் ஆயிடுச்சு? ஷைத்தான் இப்லீஸ் வந்து நரகவாதிகளில் ஒருவன் என்று அல்லாஹ்வே ஸ்டேட்மென்ட் தந்துவிட்ட பிறகு எப்படி நரகவாதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சொர்க்கத்திற்குள் சென்று ஆயனை சேவைக்க முடியும்? சொர்க்கத்திற்குள் செல்லவே முடியாது. அங்கே இறைவனை நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் உள்ள செல்ல அனுமதி. அதை தவிர்த்து இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நரகவாதிகள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு அவர்கள் தகுதியற்றது. ஆனா எப்படி நம்பலாம்? பூமியில இருக்கக்கூடிய ஒரு இன்பம் பெறக்கூடிய ஒரு இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அந்த இப்லீஸ் வந்து உள்ளே வருகிறான். ஆனால் நம்முடைய நினைப்பில் இருக்கிறவர் சொல்றது அந்த இறைவனை, அந்த நாளை மறுமை இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நாம் ஆதம் அவர்களை வைத்திருந்தான் சொன்னா அது நம்மது பொருத்தமற்றதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வசனம் பாருங்க. ஆதம் அவர்கள் எப்படி படிக்கிறான்? மனிதனுடைய தோற்றத்தை தான் படிக்கிறான். மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்கு? உணவு தேவை இருக்கிறது, மூக்க சிந்துவா, மலங்களை சுமப்பா, எச்சில் துப்போம், எல்லா செய்திகளுமே மனிதனுக்கு இருக்கு. ஆனால் சொர்க்கவாதிகளை குறித்து இறைவனுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க சொன்னா லா யபசுகூன ஃபீஹா, அதில் அவர்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள். எங்க சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்றான் லா யபசுகூன ஃபீஹா, அவர்கள் அதில் எச்சில் துப்ப மாட்டார்கள். வலா யம்தஹிதூன, அதில் அவர்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள். வலா யதகவ்வதூன, அதில் அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப சொர்க்கத்தில் பாருங்க, எச்சில் துப்ப மாட்டாங்க, மூக்கு சிந்த மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சோனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி இறைவனுடைய தூதர் சொல்கிறார்கள் சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது சாதாரண இப்போ நாம எப்படி மனிதர்களாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த செய்தி உண்மையான செய்தி நமக்கு. ஆனா எப்படி நம்பிக்கை வைக்கலாம்? பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இன்னும் தரக்கூடிய ஒரு தோட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வைத்திருந்தான் என்று சொல்வதற்கு தான் மிக நெருக்கமான சான்றுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பாருங்க, சோனத்துடைய தன்மையை குறித்து அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்.
லஹும் ஃபீஹா மா யஷாஊன, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த சொர்க்கவாதிகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது லஹும் ஃபீஹா மா யஷாஊன, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஹாலிதீன, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். கான அலா ரப்பிக வஅதன் மஸ்ஊலன், இது உமது இறைவனின் பொறுப்பேற்கப்பட்ட வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த சொர்க்கவாதிகளை குறித்து ஏன் சொல்லும்போது என்ன சொல்றா, அவர்கள் என்ன மனதை நினைக்கிறார் எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க என்ன, வலா தக்ரபு ஹாதி ஷஜரத்த, ஆகவே இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா சொர்க்கத்தில் எதை சொல்றான், இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றானே, அந்த சொர்க்கத்தை பற்றி இறைவன் திருமலை சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறது எல்லாரும் செஞ்சுக்கலாம், தடையே கிடையாது என்று அல்லாஹ் திருமலை குர்ஆனை சொல்லிவிட்டு இது அவனுடைய பொறுப்பேற்கப்பட்ட வாக்குறுதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப பாருங்க, இந்த வசனம், அதாவது இந்த மரத்தை மட்டும் நெருங்காதுன்னு சொன்ன பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருப்பதற்கு இன்னும் மிக நெருக்கமான சான்றுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஏன் சொல்லி காட்டுகிறார், இன்னல்லாஹ லா யக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான்னு சொன்னால் அதை அவன் மீற மாட்டான். வாக்குறுதி கொடுத்ததான் சொன்னால் மீறக்கூடியவனாக அல்லாஹ் இல்லை என்று இறைவன் அவனை திருமலை குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் வைத்து ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமியில இருக்கக்கூடிய ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு தோட்டத்திலே தான் வைத்திருந்தான் என்பதற்கு மிக நெருக்கமான இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. சோனம் என்று சொன்னால் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசாக தருகிறானே, அந்த சுவனத்தில் வைக்கவில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது சொன்னால் இதுவே நமக்கு சரியானதாக பொருத்தமான ஒரு தகவலாக இருக்கும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.